இது உங்க ஷேர். இந்த தடவை நீங்க காட்டின இடம் that was a solid water resource. The company's profit share is over 300. Careful, we better meet at common places. அது உங்க பணம் இல்ல. ஏய், யாரா நீ? கையில பணம் இருக்கு, சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க. வர சீக்கிரம் எடுங்க. எவன்டா அவன்? லூசு பையன். சார், பின்னாடி ஓடி வரான் சார். எவ்வளவு தூரம் ஓடி வருவா? குடிக்கிற தண்ணியை கூட காட்டி கொடுத்துட்டு இருக்கிற உங்களை மாதிரி இடைத்தரகர்கள்னாலதான் இந்த இயற்கையை அழிஞ்சு போச்சு. எங்கடாமா தெரியலையே. சார் சார், கார் முன்னாடி நிக்கிறான் பாருங்க. அவனை இப்ப ஏத்துறான் பாடுறா. இது என்னோட வாழ்க்கை. என்ன ட்ரெயின் பண்ணதும் இதுக்குதான். Lesson 1 to concentrate. இப்போ நான் இந்த ரிங்கை த்ரோ பண்ண போறேன். உன்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இந்த ரிங்ல தான் இருக்கணும். அங்க எங்க இருக்கு? அங்க இருக்கு. Lesson 2 to control. Lesson 3 to evolve. மழை வர மாதிரி இருக்கு. வராது. ஓ, அதெல்லாம் கூட தெரியுமா? மழை வாசம் வரல. எத்தனை வருஷம் முன்னாடின்னு ஞாபகம் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சது வைத்தியம். அதை மக்களுக்கு செஞ்சேன். என்னை கடவுளாக பார்த்தாங்க. காட்டில் வேட்டையாடிட்டு வீட்டுக்கு திரும்புகிற வழியில் அடையாளத்துக்கு கல் வச்சிருந்தேன். எல்லாரும் அதுக்கிட்ட இருந்து தான் எனக்கு சக்தி வந்துச்சுன்னு அதை கும்பிட ஆரம்பித்தாங்க. ஆதி லிங்கம்னு பேர் வச்சாங்க. எனக்கு அங்கே வேலை இல்லை, கிளம்பிட்டேன். வெற்றிடத்த வரலாறு வெறுக்கும். அதனால கடவுளை பற்றி கதை சொல்லிக்கிட்டாங்க. புராணங்களும் இதிகாசங்களும் நம்பிக்கையும் கருத்துக்களையும் விற்கிறதுக்காக எழுதுனாங்க. அப்போ நான் யாரு? உங்க அப்பா ஒரு நேர்மையான ஹெல்த் மினிஸ்டர்னு உன்னை குழந்தையா கொண்டு வந்து கொடுத்தவன் சொல்லியிருக்கான். நேர்மைக்கு பரிசா உங்க குடும்பம் மொத்தத்தையும் கொண்டுட்டாங்கன்னு சொன்னான். உன்னை கொண்டு வந்து கொடுத்தவனும் செத்துட்டான். நீயும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த. அப்போ காட்டில் இருந்த மூலிகைகளை வச்சு உனக்கு வைத்தியம் செஞ்சேன். நீயும் பொழைச்சிக்கிட்ட. ஆனா உன்னோட இதய துடிப்பு நிமிஷத்துக்கு 800 அதிகமாச்சு. அது உன்னோட ரத்த நாளங்களுக்கு அதிக அட்ரினலைனை கொடுத்துச்சு. நீ சாதாரண மக்களை விட அதிக வேகமா, அதாவது 100 மடங்கு வேகமாகவும் வலிமையாகவும் செயல்பட முடிஞ்சது. இப்போ நீ செய்ய வேண்டிய முதல் வேலை, அந்நிய நாட்டோட குப்பைகளை காசுக்காக வாங்கி இந்தியாவில் கொட்டி இந்தியாவைய குப்பை தொட்டியா மாற்றி வச்சிருக்கிற ஒருத்தனை நீ கொல்லணும். இன்னும் இயற்கையை யார் யார் அழிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும். யாரு யாரு? பிரேம், புகையிலை சாம்ராஜ்யத்தோட அதிபதி. சின்ன வயசுலயே சாதிச்சிட்டோங்கிற பேரு. நீ சாதிச்சது 2 மலை ஃபுல்லா குப்பையா இருக்கு. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கப்பா. நீ என்ன சோசியலிஸ்டா? நான் ஃபியூச்சரிஸ்ட். இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு. மன்னிப்பு வேணுமா? போய் மதத்துல சேர. இது என்னோட இடம். இந்த இயற்கையை அழிக்கவோ பாழ்படுத்தவோ
யாருக்கும் அனுமதி கிடையாது. இங்க என்னோட விதியை மீறவங்களுக்கு ஒரே தண்டனை, மரணம்.